ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலண்டைன்லேருந்து நெக்ஸ்ட் வேலண்டைன் வரைக்கும் உங்கள் லவ் லைஃப் எப்படி போக போகுது, என்னென்ன கோ த்ரூ பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இது வந்து கமிட்டட் பீப்புள்ஸும் பார்க்கலாம், இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம், மேரீடு கப்பலும் பார்க்கலாம். ஸோ இது வந்து டைம்லெஸ் ரீடிங் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் மோரோவர் இந்த 1 இயர் பீரியடுக்கு நீங்கள் கோ த்ரூ ஆக போகிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வித் ஏஞ்சல் கைடன்ஸோட. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது நெக்ஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கார்ட் கேம்ஸ். ஸோ பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த வேலண்டைன்லேருந்து நெக்ஸ்ட் வேலண்டைன் வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ போன இயரே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த லவ் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங்கோடு போயிருக்கும். இப்போவே வந்து ஜனவரி மந்த்துமே நல்ல பாண்டிங்கோடு தான் இருந்திருப்பீங்க. பிகாஸ் யூ போத் ஆர் சோல் மேட். ஏன்னா நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போதும் சரி, எண்டிங் பார்க்கும்போதும் சரி, இது ஹாப்பி கப்பிளாக தான் இருக்கீங்க. ஸோ இன்பிட்வீன் வர ஸ்ட்ரகிள்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்குமே சோல்மேட் கனெக்ஷனாக தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த இயர் வந்துட்டு. ஸோ பியூட்டிஃபுல் சோல்மேட் கனெக்ஷன் தான் சொல்லணும். அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் தான். ஸோ இந்த கம்ப்ளீட் சைக்கிளில் வந்துட்டு நிறையா வந்துட்டு அதர் பர்சனோட டிஸ்டர்பன்ஸ் வந்து கட்டாயம் வந்துட்டு பிப்ரவரிக்கு மேலே வந்து வரும். அண்ட் தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதனால் உங்கள் 2 பேருக்குள்ள வந்து ஒரு மேஜர் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம். அது மேஜராக போகிறதுக்கூட வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இது யூனிவர்ஸ் கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சோல்மேட் கனெக்ஷனுங்கிறதுனால இது யூனிவர்ஸே உங்களுக்கு கொடுத்த பிளெஸிங், ஐ திங்க் ஸோ. ஸோ தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க வர்றதுனால உங்கள் 2 பேருக்குள்ளே வந்துட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்கள் பார்ட்னர் கூட டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது குறையும். அட்டென்ஷன் வந்து அவங்க அந்த தேர்ட் பர்சன் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ என்ன தான் லவ் அண்ட் கேரிங் காட்டினாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த மார்ச், ஏப்ரல், மே 3 மாதமே அந்த தேர்ட் பர்சன் தான் அதிகமான அட்டென்ஷன் எடுத்துப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப அட்டென்ஷன் சீக்கர் அந்த தேர்ட் பார்ட்டி பர்சன். ஸோ அதனால் உங்கள் பார்ட்னர் வந்து அங்கே அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் மோரோவர் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவால் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பார்ட்னர் வந்து என்ன தான் அந்த தேர்ட் பார்ட்டியோட அந்த அட்ராக்ஷன் ஈர்ப்பு அந்த 3 மாதம் இருந்திருந்தாலுமே ஆஃப்டர் அந்த மேக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு புரிய வரும். நம்ம பண்ணுற தப்புகள் என்ன, ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால வந்துட்டு நம்ம லைஃப் வந்து எவ்வளோ காலியாகுது அப்படிங்கிறது வந்து மே மந்த் அவர் வந்து புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்கள் பார்ட்னர். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அந்த தேர்ட் பர்சன் வந்து உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து ஒரு 3 மாதம் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தப்பான உறவுகளோ அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்காது. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அது தப்பான இதில் போய் முடியக்கூட சான்ஸ் இருக்கும். பட் ஆஃப்டர் மார்ச்க்கு அப்புறம் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் மேலே வந்துட்டு நல்ல ஒரு லவ் அண்ட் கேர் காமிங்க. உங்களை விட வந்து பெஸ்ட் யாருமே இல்லைங்கிறது அவர் நிஜமாவே அவர் லைஃப்பில் உங்களோட பெஸ்ட் யாருமே கிடையாது தான். பட் இருந்தும் அந்த ஆஃப்டர் மார்ச்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. பிகாஸ் உங்கள் பார்ட்னருக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது. பட் யூ நோ வாட் குட் பி ஹேப்பனிங். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்னால நிறைய பிரச்சனைகள் வர ஸ்டார்ட் பண்ணும். அந்த தேர்ட் பர்சன் வேறு வந்து ரொம்ப டாமினண்ட்டான பர்சன். ஸோ வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு கேரக்டர். ஸோ அதனாலேயே வந்துட்டு அந்த 3 months வந்து அந்த பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இனிக்க பேசியிருப்பாங்க. ஆனால் போகும்போது அவங்களோட வேலைகளை அவங்க காட்டியிருப்பாங்க, ரொம்ப வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும் அவங்க தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பார்ட்னருக்குமே. ஸோ அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் நிறையா வர ஆரம்பிக்கும், நிறையா சண்டை வரும். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்டாக் பண்ணுறது, இப்படி நிறையா விஷயங்கள் வந்து போகும். உங்கள் பார்ட்னரே வந்து தேர்ட் பார்ட்டியை சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க எப்பேற்பட்ட பர்சன் அப்படிங்கிறது. இது வந்து உங்கள் பார்ட்னர் வந்து இது ஒரு ஆப்ஷனாக வைக்கல. அந்த பர்சனை யதார்த்தமாக உங்கள் லைஃபுக்குள்ளே வருவாங்க. அதுவும் அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க கட்டாயம். ஸோ அப்படி அவங்க பேசி பழகும் போது அந்த மார்ச், ஏப்ரல், மே கிட்ட வந்து அந்த பேசி அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அண்ட் மோரோவர் இது வந்து அவங்க வந்து லவ்வா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டி மேலே. ஸோ நாளடைவில் ஒரு ஆஃப்டர் 3 months பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா ரொம்ப கண்ட்ரோலிங் நேச்சராக இருக்கும். நீ என்கிட்ட தான் பேசணும், நீ என்கிட்ட தான் இருக்கணும், நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது, உனக்கு வந்து
ஆக்சுவலாக வந்து ஹீ இஸ் கமிட்டட் வித் யூ, ஹீ ஆர் ஷீ இஸ் கமிட்டட் வித் யூ, ஓகேவா? அவங்க கமிட்மெண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. குறுக்கால வந்தது இவங்க தான் என்ன, ஆனால் இவங்க வந்துட்டு உங்கள் பார்ட்னரை வந்து டாமினண்ட்டாக பண்ணுறது, கண்ட்ரோலிங்காக எனர்ஜியாக வச்சுக்கிறது, ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் பிஹேவியர்னால வந்துட்டு என்ன சண்டை போடுறது, நீ என் கூட தானே நல்லா பேச ஆரம்பிச்சேன், என் கூட நல்லா பேசல இல்லை, சண்டை வந்ததில்லை, ஸோ நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ காம்ப்ரமைஸே இருக்காது. உங்கள் கூட வந்து உங்கள் பார்ட்னரை வந்து பேசவே விட மாட்டாங்க அந்த தேர்ட் பார்ட்டி. ஸோ எப்போவுமே அவங்க கண்ட்ரோலே வச்சுருப்பாங்க. இல்லை அவங்க வந்து பேசணும்னு நினச்சா கூட வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது, சும்மாவே இருக்க கிடையாது. உங்கள் பார்ட்னரே வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அந்த மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் குறைஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும். பட் மே மந்த் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க, கால் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிருப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஒரு நமக்கேற்ற பர்சன் கிடையாது. அவங்க வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிரேக்கப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பர்சன்கிறது அவங்க மே மந்த்க்கு அப்புறம் தான் உங்கள் பார்ட்னரே புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அந்த மார்ச் ஏப்ரல் மே வந்து உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே தேவை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட தான் வரப்போகிறாங்க அண்ட் மேரேஜில் போய் முடியக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இது. ஸோ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சமாளிக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு நீங்களுமே சண்டை போடாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பார்ட்னருக்கு நல்ல ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா உங்கள் பார்ட்னர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஸோ இது உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஜூன் ஜூலையில் ஒரு சண்டை போட்டிருப்பீங்க. சில பேர் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஓரளவுக்கு சுதாரிப்பாக இருப்பீங்க. ரீடிங் பார்க்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜூன் ஜூலையில் ஒரு சண்டை போட்டிருப்பீங்க. அந்த டைமிங்கில் உங்கள் பார்ட்னர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால அஃபெக்டாக இருக்கிறனால நீங்களே வந்துட்டு மெசேஜ் பண்ணட்டும், நீங்களே வந்து கால் பண்ணட்டும்னு சொல்லி ரொம்ப ஒரு வெயிட்டிங் ஜோன்லேயே உங்களை வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்ன. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டைமிங் ஆஃப்டர் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை உங்களோட சப்போர்ட் அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே தேவை உங்கள் பார்ட்னருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டினால உங்களோட ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நாசமாக போகக்கூடாது. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஹீ ஆர் ஷி நாட் அ குட் கேரக்டர், அவங்க குட் கேரக்டர் கிடையாது கட்டாயம். அவங்களுமே வந்து பெர்மனெண்ட்டும் கிடையாது. இந்த 3-4 months வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழப்பத்தை உண்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க கட்டாயம். ரொம்பவே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். உங்கள் 2 பேருக்கு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல லவ் இருக்குது. மார்ச்லலாம் நல்ல லவ் இருக்கும், நல்ல பாண்ட் இருக்கும். அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 months வந்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ தேர்ட் பர்சனை யாரையும் உள்ளே விடாதீங்க. உள்ளே விடாமல் இருந்தால் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஒன். அண்ட் ஆஃப்டர் ஓகே மேம் வந்துட்டாங்க, பிரச்சனை நடந்துருச்சு, சரி என்ன தான் நடக்கும் அடுத்து நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு கேட்குது நீங்கள் கேட்குறது. ஸோ ஆஃப்டர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னரே வந்துட்டு ஸ்டெப் எடுப்பாங்க. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு மேரி யூ. ஸோ அதனால் மேரேஜுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, வீட்டில் பேசுறது. ஸோ ஃபைனான்ஷியலாக அவங்களை ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், அவங்க கூட சேரணும் இல்லையா. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பேசுறது இல்லை அவங்களே ஸ்டெப் எடுப்பாங்க வீட்டில் வந்து பேசுறதுக்காக, எல்லாமே பண்ணுறதுக்காக. அவங்க கூட வந்து அவுட்டிங் போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆஃப்டர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் வந்துட்டு ஒரு அவுட்டிங்காக வந்து உங்கள் பார்ட்னரே வந்து பிளான் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம், நிறையா இந்த இயர் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியாச்சு, ஸோ ஒரு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், எனக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீ என் கூட இருந்திருக்கு, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மனசில் அவங்களுக்குள்ள தோணும். ஸோ அதனால் நீங்கள் அவுட்டிங் போக கூட சான்ஸ் இருக்குது ஆஃப்டர் அக்டோபர். அண்ட் டிசம்பர் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டிசம்பர் மந்தில் உங்களுக்கு வந்து ஒன்று நிச்சயமாக இருக்கணும், இல்லை மேரேஜ்க்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருப்பீங்க, இல்லை சில பேருக்கு மேரேஜே கூட நடந்து முடிஞ்சிருக்கும். இல்லை மேரிட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்துட்டு அந்த டைமிங் பீரியடில் வந்து நல்ல நியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ மேரிட் கப்பல்ஸ்க்கு நான் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தேர்ட் பர்சன் வந்துட்டு எங்கேருந்து வருவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து தான் வருவாங்க. ஸோ உங்கள் பார்ட்னரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அந்த தேர்ட் பார்ட்டி வருவாங்க. ஸோ கவனமாக இருங்க, வேறு வெளியிலேருந்து யாரும் உள்ளே வரலை, உங்கள் சர்க்கிள்குள்ளேருந்து ஒரு ஆள் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்க போகிறாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் தட். அண்ட் மோரோவர் என்ன சொல்லணும், எங்கள் பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஹேவ் எ பியூட்டிஃபுல் லவ் அண்ட் ட்ரூ லவ் ஃபார் யூ. ஸோ தடுமாற்றம்ங்கிறது இங்கே மனுஷனோட இயல்பு தான். அந்த தடுமாற்றம் வரும்போது நம்ம பார்ட்னரை நம்ம எவ்வளோ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சு வச்சுக்கிறோமோ, நம்மளுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தால் தேர்ட் பர்சனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஆனால் இப்போதைக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தேர்ட் பர்சனோட டிஸ்டர்பன்ஸ் வந்து கட்டாயம் வரும் இந்த இயர். பட் அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க உள்ளே கூட நுழைய முடியாது. ஏன்னா சோல்மேட் கனெக்ஷன் வந்தாலுமே அவங்களால வந்துட்டு ரொம்ப நாள் வந்து நீடிக்க முடியாது அந்த தேர்ட் பர்சன். பிகாஸ் ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் எண்டிங்காக இருக்கட்டும் சோல்மேட் அண்ட் ஹாப்பி கப்புள் தான். ஸோ அவங்க பார்ட்னர் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன் தான். அதனால தான் அந்த டெம்பரரியாக அந்த பர்சனை பற்றி ஏன்னா தான் அந்த அட்டாச்மெண்ட் அந்த ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் அவர் தூக்கி போட்டுருக்க காரணம் என்னன்னா நமக்கு லாங் டேர்ம் தான் தேவை. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கிற பொண்ணு தான் நமக்கு முக்கியம், பேலன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஆனால் வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டிவ் வந்து மெயின்டைன் பண்ண அவங்க பார்ட்னர். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கிரியேட்டாக இருக்கும். அந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணனால தான் இந்த தேர்ட் பர்சனே உள்ளே வந்திருப்பாங்க சொல்லப்போனால். ஸோ ஒருவேளை ஒரு சீக்ரெட் மறைக்காமல் இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க நீங்கள் முன்னாடியே வந்து உஷாராக இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அதை லாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணுவோம் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் எல்லாருமே சைக்காலஜிக்கலாக பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, 3வது பர்சன் உள்ளே வந்தோடனே பொசசிவ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடும்.
அந்த பொசசிவ்னஸ் எப்படி இருக்குன்னா ஓவர் பொசசிவ்னஸ் தான் ஆகுறது. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு டாக்ஸிசிட்டி கிரியேட் ஆகுது. அந்த டாக்ஸிசிட்டினால் நம்ம ரிலேஷன்ஷிப், பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இங்கே பிரேக் ஆகுது. ஸோ அப்படி வேணாமே, அந்த தேர்ட் பர்சன் ஒரு சீட்டிங் பர்சன் தான். அவங்க உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண தான் வராங்களே. நீங்கள் உங்கள் பார்ட்னர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 months கேப்பில் வந்து உங்கள் பார்ட்னர் கூட அவங்க வந்து ரொம்ப செக்ஷுவலாக இருக்க போகிறதோ இல்லை ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க போகிறதுலாம் கிடையாது. சம் டிஸ்டர்பன்ஸ் அந்த பார்ட்னர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக கால் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது. பிகாஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டுங்கிற நேமில் தான் உள்ளே வராங்க அந்த தேர்ட் பர்சன். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரெண்டுங்கிற நேமில் உள்ளே வரதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களால் அதை வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் பியூட்டிஃபுல். நான் ரொம்ப ரீடிங் பார்த்துட்டு ஐம் வெரி ஹாப்பி. திஸ் இஸ் சோல்மேட் கனெக்ஷன் அண்ட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் 2 பேருமே ஹாப்பி கப்பிள்ஸ். அந்த கல்யாணமானாலும் உங்களுக்கு குழந்தை அந்த மாதிரிலாம் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ த எண்ட் ஆஃப் த சைக்கிள்னே சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட் சைக்கிளே எனக்கு நல்லா தெரியுதுங்க. ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சலோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் லாஸ்ட்டாக. யா, நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளர்ட்டிங் அண்ட் செப்பரேஷன். ஸோ இங்கே வந்து இந்த தேர்ட் பர்சன் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஃப்ரெண்டாக தான் உள்ளே வருவாங்கன்னு சொன்னேன். ஸோ ஃப்ரெண்டாக வந்து ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஃப்ளர்ட்டிங்காக பேசுகிறதுனால தான். ஸோ அதனால தான் வந்து ஒரு செப்பரேஷனே வந்துட்டு இங்கே வந்துட்டு வந்திருக்கும் சொல்லப்போனால். ஸோ அந்த செப்பரேஷன் வரவிடாமல் இருக்கிறது வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ஃப்ளர்ட் வந்து உங்களையும் உங்கள் பார்ட்னர் தாண்டி வெளியில் எங்கேயும் போக விடாதீங்க. ஸோ ஆஃப்டர் மார்ச்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அதிகபட்ச லவ் தேவை உங்கள் 2 பேருக்குள்ளேயும். அதிகபட்ச ரொமான்ஸும் அந்த டைம் பீரியட்லாம் தான் தேவை. இத்தனை நாள் நீங்கள் வந்து ரொமான்ஸாக இருந்தது வந்து முக்கியம் இல்லை. ஆஃப்டர் மார்ச், ஏப்ரல், மே நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க போகிறீங்களோ அங்கே தான் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்போட வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அண்ட் பாண்டே. ஸோ இந்த மார்ச், ஏப்ரல் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்காமல் போயிட்டீங்க, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் அதுக்கு ஒரு கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான செப்பரேஷன் கிரியேட் ஆகும். அப்படி அந்த செப்பரேஷன் கிரியேட் ஆகும்போது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 6 months கிட்ட பேசாமல் இருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் அக்டோபர், நவம்பருக்கு அப்புறம் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு முன்னாடியே உங்கள்கிட்ட ஏஞ்சல் அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்காக. ஸோ ஃப்ளர்ட்டிங் வந்து உங்கள் 2 பேரும் தாண்டி வெளியில் எங்கேயும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த செப்பரேஷனுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்கும்போது, என் செப்பரேஷன் நடக்க போகுதுன்னு தெரியுது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டி நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ 3வது மனுஷங்களை உள்ளே விடாதீங்க. ஓகேவா? இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ரீடிங் எடுத்துக்கணும், இந்த மாதிரி 1 year ரீடிங் இல்லை வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், என் பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த்தும் இன்னொரு டேட் ஆஃப் பர்த்தும் வச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம் என்கிட்ட. அண்ட் மோர் ஓவர் இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரீடிங் போடுங்க மேம், ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து அந்த டாபிக் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரீடிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுறேன். ஓகே, டாடா பாபா அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல்.